தூத்துக்குடி திரேஸ்வரம் கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்தப்பட இருந்த 58 கிலோ சாரஸ் என்ற அதிபோதைப் பொருள் கியூ பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் சர்வதேச மதிப்பு 28 கோடி இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. தூத்துக்குடி கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு தொடர்ச்சியாக கஞ்சா, பீடி இலைகள், களைக்கொல்லி மருந்து, வலி நிவாரண மாத்திரைகள் தொடர்ச்சியாக கடத்தப்பட்டு வருகின்றன. கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் கியூ பிரிவு போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று தூத்துக்குடி திரேஸ்வரம் கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு படகு மூலம் சாரஸ் என்ற அதிநவீன போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கியூ பிரிவு ஆய்வாளர் விஜய் அனிதா தலைமையில் போலீசார் அங்கு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு இருந்த படகில் இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட 58 கிலோ சாரஸ் என்ற அதிபோதைப் பொருள் கியூ பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் சர்வதேச மதிப்பு 29 கோடி ரூபாய் இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக தூத்துக்குடி சவேரியார்புரம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் உட்பட 3 பேரை பிடித்து கியூ பிரிவு போலீசார் விசாரணை நடாத்தி வருகின்றனர். கியூ பிரிவு போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் கஞ்சாவை உருக்கி 1 கிலோ சாரஸாக உருவாக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அண்மை காலமாக தூத்துக்குடியிலிருந்து போதைப் பொருட்கள் இலங்கைக்கு கடத்தப்படுவது வழக்கமாக நடந்து கொண்டிருந்தாலும் தற்போதைய இந்த கடத்தல் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.